இது எல்லாமே சின்ன இறாலுங்க, வெள்ளை இறாலுங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நீங்கள் புளி ஊற்றி வச்சாலும் சரி, இல்லைன்னா சொரைக்காய் இதே காய்கறியை போட்டு நீங்கள் கறிக்குழம்பு மாதிரி வச்சாலும் சரிங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எல்லாமே பெரிய இறால். இதில் வெறும் மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். எண்ணெயே ஆகாதுங்க. இறாலை பொறுத்த வரைக்கும் தண்ணியும் ஊற்றக்கூடாது, எண்ணெயும் ஊற்றக்கூடாதுங்க. அதோட தண்ணியிலே வெந்துடும். அடுத்தது நண்டுங்க. நண்டெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பெண் நண்டெல்லாம் அப்படியே சைஸாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஆண் நண்டும் இருக்குது. இன்றைக்கி என்னன்னு தெரில, ஆண் நண்டு கம்மியாகவும் பெண் நண்டு அதிகமாகவும் வந்திருக்குங்க. அடுத்தது மடவாங்க. மடவா தானே அப்படின்னு நினைக்காதீங்க. மடவாவுக்குன்னே ஒரு சொல்ல கதையெல்லாம் உண்டு உங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க குழம்பு வச்சோம்னா. அடுத்தது சங்கராங்க. இந்த சங்கராவெல்லாம் முழுசாக நீங்கள் போட்டு குழம்பு வைக்கலாம், பொரிக்கலாம், எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த சங்கரா விரும்பி சாப்பிட்றவங்கள நம்மளால் மாற்றவே முடியாதுங்க. ஏன்ட்டா இதில் ஒரு தித்திப்பு சுவை இருக்கிறதுனால சங்கரா சங்கரா சங்கராம்பாங்கங்க. அடுத்தது வெலை மீனுங்க. இது எல்லாமே தூண்டில் வெலை மீன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அது அப்படியே பளபளன்னு மின்னுது பாருங்கங்க. அதோட எப்பொழுதுமே வலை மீனை விட தூண்டி வெலை மீன் எப்பொழுதுமே நல்லா இருக்குங்க. எல்லா மீன்லேயுமே தூண்டி மீனும் ஒரு டேஸ்ட்டு தாங்க. அடுத்தது வாவலுங்க. இது எல்லாமே 100 கிராம் சைஸு வாவல் தான். நீங்கள் முழுசாக பொரித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு சாம்பார் ரசம் போதுங்க, வேறு குழம்பே தேவையில்ல. வெறும் ரசத்தை வச்சு இதை வறுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அடடா